ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ப்ரோ சினி கட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, விஜய் சேதுபதி நடித்த முத்து என்கிற காட்டான். ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. டைரக்டர் நேம் வந்து மணிகண்டன் அண்டு அஜித்குமார். அஜித்குமார் வந்து இந்த படத்தோட எடிட்டரும் கூட. கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு 3 கான்ஸ்டபிள் இருக்காங்க. அதில் ஒரு கான்ஸ்டபிள் வந்து நம்ம சிங்கம்புலி நடிச்சிருக்காரு. ஸோ 3 வருஷமாக அந்த ஸ்டேஷனில் பெருசாக ஒரு கேஸ் எதுவும் வரல. அதனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் மாற்றலான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஊரை சேர்ந்த கான்ஸ்டபிளில் ஒருத்தர் வந்து பாண்டியன். அவருக்கு சொந்தமாக ஒரு 500, 600 ஆடு கிட்ட இருக்கும். அவங்க குல தொழில் போல். அவங்க அம்மா ஆடு மேய்க்கிறது தான் அவங்க தொழில். ஸோ அந்த இதை விட்டுட்டு எப்படிடா இன்னொரு ஊருக்கு போகிறது, ஸ்டேஷன் மாதிரி போகிறதுன்ற ஒரு பதட்டத்திலே அவர் இருக்கார். அவருக்கு இப்போ தான் நியூலி மேரேஜ் ஆகிருக்கு. விஜய் பார்வதி அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த பாண்டி அவர் கான்ஸ்டபிள் வீட்டில் இந்த ஆடு மேய்க்கிற பையனாக ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் வந்து குட்டி கருப்பு. அந்த பையன் ஆடு மேய்க்கிறதுக்காக போகிறான். போகும்போது ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு இடத்துலேருந்து ஆடு மேய்க்கிற ஒரு பையன் எதையோ பார்த்துட்டு பயந்துட்டு ஒடியாரான். என்னடான்னு கேட்டால் அவனால் சொல்ல முடியல, பயந்துட்டு ஓடுறான். இவன் போய் பார்க்குறான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை மேலே ஒரு தலை, வெட்டின தலை இருக்குது. பார்த்து அவன் பயந்து அரண்டு ஓடி போய் அவர் கான்ஸ்டபிள் பாண்டிகிட்ட போய் சொல்கிறாப்புல, என்னடா பிரச்சனை? இப்போ பாண்டிகிட்ட சொன்னோன்னே அவர் வந்து பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்து தலை இருக்குது. தலையை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே பதட்டத்தில் சிங்கம்புலிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மாமா, இது மாதிரி வந்துட்டு ஒரு தலை ஒன்று இருக்குது, என்னென்னு பார்க்கணும் அப்படின்னோடனே இன்ஸ்பெக்டரும் சிங்கம்புலி அந்த டீம் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் ஸ்டார்ட் ஆகணும். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலை வெட்டின தலை யாருன்னா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியோட தலை அங்கே தான் இருக்குது. தலையை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த இவனை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஜய் சேதுபதியோட பேர் என்னென்னா முத்து. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே டீமாக வந்து போய் விசாரிக்கிறாங்க. லோக்கலில் இருக்கிற ஆளுங்களை எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்த்ததில் ஒரு ஹோட்டலு ஓனர் அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு. அவர் கொஞ்சம் பெரியவர். அவர்கிட்ட கேட்குறாருன்னே, இவரை தெரியுமா அப்படின்னோடனே, சார் இவர் தான் என் சாமி அப்படிங்கிறாப்புல. என்ன சாமினோடனே அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஓனராக இருந்தவர் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு. அந்த டைமில் அவரோட ஓனர் வந்து சரியாக இவரை நடத்தலை. திட்டுறது, இங்கே வா, இது பண்ண அதை பண்ணுன்ட்டு விஜய் சேதுபதி, அதாவது முத்து அங்கே போய் சாப்பிட போகிறாப்புல ஒரு மாதிரி கீழ்த்தனமாக அவரை நடத்ததை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் இவர் சின்ன ஒரு லாரி ஒன்று வச்சுருக்காரு. அதாவது குட்டியான மாதிரி ஒரு வேன் ஒன்று வச்சுருக்காரு. அந்த வேனுக்குள்ளேருந்து ஒரு 10 லட்ச ரூபா அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ கிளம்பி, இதுக்கப்புறம் நீ எத்தனை வருஷம் ஆனாலும் இவ்வளோ சம்பாதிக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல இந்த ஆளை, வேலை செஞ்ச ஆளை உட்கார வைக்கிறாரு. அவர் தான் இப்போ இருக்கிற ஹோட்டலில் இருக்கார். அப்படி விசாரிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காசு கொடுத்துட்டு போனது, அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்ற மாதிரி சொல்கிறாரு. வேறு எங்கேயாச்சும் விசாரிக்கலான்ட்டு மறுபடியும் தேடுறாங்க. இன்னொரு இடத்துக்கு போனால் பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. பக்கத்து ஊரில் பார்த்தா ஒருத்தர் இருக்கார். அவர் முதல்ல தெரியலன்றாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. பட் இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி பார்க்கும்போது இவருக்கு தெரியுதும், கொஞ்சம் பேசி பார்ப்போம் அப்படின்னு போய் பேசி பார்த்ததில்ல, இல்லை எனக்கு நான் பார்த்துருக்கேன், ஆனால் யார் எதுலாம் தெரியாது. ஒரு திருவிழா கூட்டத்தில் நான் பார்த்தேன். அந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேஜ் டான்ஸர்லாம் ஆடுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து கண்மணி நடனக்குழுன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த குழு சார்பாக வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக வந்தாங்க. அதில் ஆடுற பிள்ளைங்கள கரெக்ட் பண்ணி தரதுக்கு விஜய் சேதுபதிக்கிட்ட, அதாவது முத்துக்கிட்ட இந்த ஆள் கேட்பாப்புல. அதுக்கு சின்ன சின்னமாக ஜாலியாக அப்படியே போகும். மற்றபடி அதோடு அவன் அந்த ட்ராமா டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் எங்கே போனானே தெரில, ஏமாற்றிட்டு போயிட்டான்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பார். அதுக்கப்புறம் தெரியலன்னு போவார். அதுக்கப்புறம் விசாரணை பண்ணால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரம் பார்த்திங்கன்னா, அந்த நடனக்குழுவில் இருந்தாங்கள்ல, அதில் 2 பொண்ணுங்க இருக்கும். அதில் ஹீரோயின் ஒன்று, இன்னொரு துணை நடிகை ஒன்று இருக்குது. அது பேர் வந்து சிட்டு. அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னோன்னா அது ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸில் இதில் என்னென்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்காக போயிட்டு அவனை பற்றி, அதாவது முத்துவை பற்றி தெரிய வருது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இல்லைங்க எனக்கு வந்தார், சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணார், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தார், அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரியலன்ட்டு அது ஒன்று சொல்ல. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதில் என்னென்னா 2 கட்டமாக விசாரணை பிரியுது. இந்த சிங்கம் புலியும் இன்ஸ்பெக்டரும் சிட்டிக்குள்ளே போகிறாங்க. இங்கே பாண்டியும் இன்னொரு கான்ஸ்டபிளும் பார்த்திங்கன்னா லோக்கல்லே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா, முத்துன்ற கேரக்டர் வந்து மதுரையில் ஒரு வாட்ச் கடையிலையும் வேலை பார்த்துருக்காரு. வாட்ச் கடையில் வேலை பார்த்தாங்கன்னா அங்கே போய் விசாரித்தா அங்கே ஒரு கதை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வாட்ச் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராரு. அதான் அந்த ஓனர்கிட்ட விசாரித்ததில் வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட தான் வேலை பார்த்தான் வந்து முத்து வேலை பார்த்தான்.
அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மும்பைலேருந்து ஒரு ஆள் வந்தாரு. வந்ததுக்கப்புறம் வாட்ச் ரிப்பேர் பண்ணதுக்கு வந்தாரு. ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு பேக் ஒண்ணு குடுத்துட்டு போனாரு. ஆ முத்துக்கிட்ட பேக் ஒண்ணு குடுத்துட்டு போயிருக்காரு. மறுபடியும் வாட்ச் வாங்கி வந்தப்போ தான் தெரியுது, அந்த பேக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கோல்டு பிஸ்கட். சரிங்களா? அது இருந்திருக்கு. அப்ப அந்த வாட்ச் குடுத்தவன் கேட்குறான். அவன் பேர் சேட்டுன்னு வச்சுப்போம். சேட்டு தான். சேட்டு என்ன கேட்குறாரு, "நீ இத பார்த்தியான்னு?" கேட்குறாரு. யார்கிட்ட? முத்துக்கிட்ட. கேட்டதுக்கு, "ஆமா நான் பார்த்தேன்னு" சொல்லும்போது, "ஏன் நீ இது வந்து எதுவும் எடுக்கலையா?" அப்படின்னு சொன்னேன். "இல்ல நான் எடுக்கல நானு." அப்படியே பார்த்துட்டு இருக்காப்புல. ஆனா ஓனருக்கு திட்டுறாப்புல. "இத ஏன் ஏன் இருந்தா என் பிரச்சனை வருமே, என் குடும்பத்துக்கு பிரச்சனை வருமேன்னு வெளில போயா" அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த சேட்டும், முத்துவும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அதோட அங்க கட் ஆகுது. அடுத்த இன்னொரு என்குயரி போகும்போது, கடைசில பார்த்தா இந்த முத்துன்றவன் கேரளாலயே வேலை பார்த்துருக்கான். சரிங்களா? யானை பாகனா முதல்ல வேலைய ஸ்டார்ட் பண்றான். அங்க இருக்க இப்ப பிரசன்ட் எம்எல்ஏ வரைக்கும் என்குயரி போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த என்குயரி பார்த்தீங்கன்னா, சூடு பிடிச்சிட்டே இருக்கு. இந்த சைடு லோக்கல்லயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போறாங்க. ட்ரஸ்ட்ல இன்னொரு ஹீரோயின் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து டெத் ஆயிருக்கு. ஒரு பாம் பிளாஸ்ட்ல டெத் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு பேக் சைட்ல ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த முத்துன்ற கேரக்டர் எங்கெல்லாம் ட்ராவல் ஆயிருக்கான். அங்கலாம் என்ன நடந்திருக்கு? இந்த இந்த திருவிழா கூட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்ட கொலை நடந்திருக்கு. அந்த ரெட்ட கொலைக்கும் இந்த முத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே அ ரன்னிங் ஆயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலா இந்த முத்துன்றவன் யாரு? அ இவனுக்கு வந்து அந்த தலை மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மிச்சம் பாடி கிடைக்கல. அந்த பாடிய தேடுனாங்களா? ஃபைனலா அந்த இவங்க தேடுறதுக்கான ஆன்ஸர் கிடைச்சிருச்சா? அ இல்ல முத்து கரெக்டான ஆளா? இல்ல மத்தவங்க பொய் சொல்றாங்களா? ஸோ இவ்ளோ விஷயம் கிளைமாக்ஸ்ல முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 12 சீசன் இது போது. எனக்கு ஓவரால் இப்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி தான். ஆ எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் மாரிலாம் நடிக்க முடியாது. ஒரு சுப்பீரியர் குவாலிட்டியான இன்னைக்கு டேட்ல இந்த நம்பர் 1 ஆக்டிங் ஸ்கில் இருக்கிற ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி தான். ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் த்ரூ அவுட் படம் ஃபுல்லா அந்த அவரோட ஃப்ரேம்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே ஒரு சின்ன லேக் கூட கிடையாது. தத்ரூவமா நடிச்சிருக்காரு. ரொம்ப ஹை குவாலிட்டி ஆக்டிங்க. இது மாரி நான் பார்த்ததில்ல. ஸோ, இதுதான் முத்து என்கிற காட்டனோட ஒன்லைன். ஸோ, இதில என்ன பிரச்சனை? இந்த படத்தில ஏன் பிரச்சனை? ஏன் ஓடிடிக்கு வந்துச்சு? விஜய் சேதுபதி மாதிரி ஒரு டாப் கிளாஸ் ஆக்டர், இதுக்கப்புறம் டாப் ரேஞ்ச் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறவரு எதுக்கு இந்த படத்த ஓடிடில ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்டடா சரியில்ல. அங்க தான் பிரச்சனையே. எங்கன்னா, இவ்ளோ சீன்ஸ் தேவையில்ல. ஷார்ட்ஸ் தேவையில்ல. நெறைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஷார்ட்ஸு. சீன் பை சீனு தேவையில்லாத சீன்ஸ் இருக்கலாம். கேமரா ஆங்கிள் முக்கியமா கேமரா ஒர்க் எனக்கு சுத்தமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. சீரியல் பார்க்குற மாரி ஃபீல் ஆகுது. கேமராமேன் டிஃபரண்ட் ஆங்கிள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. அவங்களும் அந்த அந்த ஒரே இடத்துல 2 பேர் இருக்காங்கன்னா, டிஃபரண்ட் ஆங்கிள் இருக்கணும். எக்ஸாம்பிள் விருமாண்டி படம் எப்படி எடுத்தாங்க? டிஃபரண்ட் ஆங்கிள், டிஃபரண்ட் கேரக்டர், டிஃபரண்ட் ஆங்கிள்ல அப்ரோச் எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, டிஃபரண்ட் ஆங்கிள்ல ஃப்ரேம் வச்சிருக்கணும். அத வைக்கல. அதே மாதிரி ஒரு கிராமத்தில ஸ்டார்ட் பண்ணுது, கேரளால ஏரியால முடியுது அப்படின்னா, அது வில்லேஜ் டோட்டலா கேரளாலாம் பச்சை பசேல்னு கேமரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜ் சம்மந்தமா சுத்தமா டிஐ பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் சுத்தமா பண்ணல. எடிட்டிங்கும் ரொம்ப ஆவரேஜான எடிட்டிங்கு. இதில இன்னொரு மைனஸ் என்னன்னா, ஆ மியூசிக். ப்ரோ உங்களுக்கே தெரியும் இது ஒரு கிரைம் சப்ஜெக்ட்டுன்ட்டு. கடைசி விவசாயி படம் மாரி கிடையாது. விஜய் சேதுபதின்னோனே கடைசி விவசாயி மாரி போயிறாதீங்க. இது கிரைம் சப்ஜெக்ட் அப்டின்னா, பேக்கிரவுண்ட் ஸ்கோர் என்ன மாரி இருக்கு நீங்க குடுத்துருக்கணும். நீங்களே ஒரு தீம் மியூசிக்கே எப்படி இருந்திருக்கணும்? பேக்கிரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்திருக்கணும்? ஒரு விளையாட்டா போட்ட மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு சுத்தமா மியூசிக்லயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஆனா, நான் சொல்றது எதுவுமே நல்லா இல்லன்னு நான் சொல்லல. எனக்கு இன்னும் குவாலிட்டியா குடுத்துருக்கலாமோன்னு தெரியும். ஏன்னா ஸ்கிரிப்டடா இத நீங்க ஸ்கிரிப்ட்லயும் சரியா ஒரு கரெக்ட்டா புரோகிராம் பண்ணல. மியூசிக் சரியில்ல. கேமராமேன் எனக்கு தெரியல. தெரியல மீன்ஸ் கேமராமேன் எனக்கு ஒர்த்தா தெரியல. அஜித்குமார் ப்ரோ நீங்க வந்து டைரக்டர். இந்த படத்துல நீங்க டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு, எப்படி எடிட்டிங்ல கோட்ட விட்டீங்க? எனக்கு நெறைய விஷயம் நெறைய எடிட் பண்ணியிருக்கலாமே, ட்ரிம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. கேமராமேன் சுத்தமா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஆங்கிள், ஃப்ரேம்ஸ் நெறைய வச்சிருக்கலாம். ஏங்க விஜய் சேதுபதிக்கு என்னங்க குறை? நீங்க பாட்டுல ஃப்ரேம் பை ஃப்ரேம் சூப்பரா வச்சிருக்கலாமே! அத விட்டுட்டு நீங்க என்னத ஏதோ ஒண்ணு வச்சு எடுத்தோன்ற மாரி எடுத்திருக்கீங்க படத்த.
3வது ஸ்கிரிப்டடா ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். இது ஆக்சுவலி இந்த படம் ட்ரிம் பண்ணி எக்ஸாக்ட்டா ட்ரிம் பண்ணி அதாவது எடிட் பண்ணி 2 மணி நேரத்துக்கு இந்த படத்த இது பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு ஆரண்ய காண்டம் மாரி ஒரு ஒரு குவாலிட்டியான படம்ல, அந்த மாரி ஒரு படம் முத்து என்கிற காட்டானும் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு பேசணும்னாலும் என்னைக்காச்சும் பேசியிருப்பாங்க. அவ்வளோ குவாலிட்டியான ஒரு படம் கிடைச்சிருக்கும். ஏன்னா, விஜய் சேதுபதியோட ஆக்டிங் அப்படி இருந்துச்சு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க. அதுவும் அவரோட சேதுபதியோட புரொடக்ஷன் வேற. சரிங்களா? உங்களுக்கு எந்த இடத்துல குறை இருந்திருக்கும் எனக்கு புரியல. நீங்க நெறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. அதே மாரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னா, இந்த 2 இன்ஸ்பெக்டரு, கான்ஸ்டபிள் போறாங்கன்னா, நீங்க சொல்லுங்க. என்னது கதை கேட்கிற மாரி போய் கேட்டுட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் யார் வேணாலும் என்ன சொன்னாலும் ஏத்துப்பீங்களா? இது இன்வெஸ்டிகேஷன். நீங்க தான் ஸ்க்ரூ பண்ணணும். இப்படி நீ இல்ல நீ தான் பண்ணியிருப்ப, நீ தான் பண்ண அப்படி கூட நீங்க போயிரலாம். எதுவுமே இல்ல. எல்லா இடத்துலயும் கதை கேட்கறாங்க. இது என்ன ஒரு கதை கேட்கிற இடமா? இன்வெஸ்டிகேஷன் பண்ற இடம். இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணாம விட்டீங்க. அதனால தான் இந்த படத்த ஓடிடிக்கு தள்ளிட்டீங்க. இத நீங்க ப்ராப்பரா சில விஷயத்த விஜய் சேதுபதின்ற ஒரு ஆள மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு நீங்க இந்த இந்த படத்த நீங்க மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா, கம்பல்சரி தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கும். பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும். இதான் என்னோட ஒப்பீனியன்.